hello வணக்கம் and welcome back to Bagi's kitchen Mormilagai. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பனீர் யூஸ் பண்ணி ஒரு பனீர் ரைஸும் சோயா சங்க்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 65 பார்க்க போறோம். இது எப்படி பண்ணலாம், இதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவை அப்படினு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது நம்ம Lunchbox ரெசிபி சீரிஸோட 5th மெனு. இப்போ நம்ம Lunchbox 5 ஓட ரெசிபி பார்க்க போறோம். இந்த சீரிஸோட இந்த Lunchbox சீரிஸோட லாஸ்ட் ரெசிபி இது ஃபுல்லாவே நான் ரைஸ் பேஸ்டு ரெசிபிஸாவே போட்டுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு பன்னீர் ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஒரு ½ அன் ஹவர் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ½ அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். 1க்கு 1.5 அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். இது வந்து நம்ம சைட் டிஷ்க்கும் மெயின் டிஷ்க்கும் சேர்த்ததான இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். ஒரு 200 grams ஆஃப் பன்னீர் வந்து இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து க்யூபாக வேணாலும் சைஸ் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணாலும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு காரப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணது, ஒரு தக்காளி நீலவாக்கில் கட் பண்ணது. இதை தவிர நமக்கு அந்த பிரியாணி ரா மசாலாஸ் இருக்குல்ல, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், அதெல்லாம் போட்டுட்டு தாளிச்சுக்க போகிறோம். அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷான மீல் மேக்கர் 65 பண்ண போகிறேன், சோயா 65. அதுக்கு வந்து நம்மளோட சோயா சங்க்ஸை என்கிட்ட இன்னைக்கு குட்டி சங்க்ஸ் தான் இருந்தது. அதை வந்து வெந்நீரில் போட்டுட்டு நல்லா அதோட தண்ணியை புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மசாலாவுக்கு தேவையானது அதுக்கும் இதுக்கும் சேம் மசாலாஸ் தான். உப்பு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு காரப்பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், இது ரெண்டையும் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் இந்த ட்ரை மசாலாஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு அடுத்தது நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்மளோட சோயா இருக்கு இல்லையா, இதையும் இதில் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, தண்ணி சேர்க்காம. ஏன்னா சோயாலே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அப்புறம் வேணும் அப்படின்னா தண்ணி சேர்த்து பிசைஞ்சு ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு ஊற விட்டுக்கலாம். தட் மீன் இந்த சாதம் நம்ம வந்து வச்சு அந்த ரைஸ் ரெடி ஆகிற வரைக்கும் இதை ஊற விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த மீல் மேக்கர் மிக்சரை 65க்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. அதுக்குள்ளே நம்ம ரைஸ் பண்ணிடலாம். இப்போது ஒரு ப்ரெஷர் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு அது ரெண்டும் காஞ்சிச்சு. இப்போ அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோம்பு, கிராம்பு, ஒரு மராட்டி முக்கு, அப்புறம் வந்து பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, இதெல்லாம் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இதோடையே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது ரெண்டையும் சேர்த்து ஒரு 1 மினிட் நல்லா வதக்கிக்கோங்க. அதோட இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போயிடணும். அதே மாதிரி வெங்காயமும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. சேர்த்த இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போயாச்சு. வெங்காயமும் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா இந்த எடுத்து வச்சுருக்க 2 தக்காளியும் சேர்த்துக்கிறோம். இந்த தக்காளியோடவே நான் இந்த மசாலாஸ் அத்தனையும் சேர்த்துடுறேன். ஏன்னா தக்காளி வதங்கிறதுக்குள்ளே இந்த மசாலாஸும் வதங்கி அதோட ரா ஸ்மெல் போயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதக்கினா போதும். ரொம்ப தக்காளி குழையிற அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை. தக்காளியும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் ஆயாச்சு. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு தக்காளியும். அந்த மசாலாஸ் எல்லாமே அதோட ரா ஸ்மெல் போயாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க 200 grams ஆஃப் பன்னீர் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 1 மினிட் மட்டும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேக விடுங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இதோட பன்னீரும் சேர்த்து ஒரு 1 மினிட் ஆயாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மெஷர்மெண்ட் தண்ணி, அரிசி, இது ரெண்டும் சேர்த்துறேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்து இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோன்னே மூடி போட்டு ஒரு 2 விசில் அளவுக்கு மட்டும் இதை நம்ம வேக வச்சுக்க போகிறோம். உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது 2 விசில் விடலாம். ஃபஸ்ட்டு இது ஒரு கொதி வரட்டும். பார்த்திங்கன்னா தெரியும் கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போது நம்மளோட சோயா வந்து ஊற வச்சு ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான எண்ணெய் பொரிக்கிறதுக்கு காய வச்சுருக்கேன். எண்ணெய் இப்போ காஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நான் சேர்த்துட்றேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் காஞ்சுது அப்படின்னா ரொம்ப இதுவாகிடும்.
அதனால் ஒன்று ஒன்றா உதுத்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இல்லை கலர் வரணும் அப்படின்னா காஷ்மீரி ரெட் சில்லி கூட பவுடர் கூட சேர்த்துக்கலாம். பொறுமையாக உள்ளே போடுங்க. கொஞ்சம் தள்ளி டிஸ்டன்ஸ் வச்சே போடுங்க, எண்ணெய் தெளிக்கும். எண்ணெயில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை நான் இது பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 1 or 2 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். இந்த சைடில் நம்மளோட ரைஸ், பன்னீர் ரைஸும் 2 விசில் வந்தாச்சு. ஆஃப் பண்ணி வச்சுட்டு ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்மளோட கிறிஸ்பியான சோயா 65 ரெடி ஆகிடுது. இது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் பேட்சும் போட்டிருக்கேன், அதுவும் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுது. இதையும் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு ரைஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன். நம்மளோட ரைஸ் ரெடி ஆகிடுது. இது ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணி இதை ஒரு மிக்ஸ் கொடுங்க. நல்லா இப்படி ரொம்ப கிண்ட வேண்டாம், இப்படி உதிரி உதிரியாக இப்படி எடுத்து மட்டும் விடுங்க. நம்மளோட டேஸ்டியான பன்னீர் ரைஸ் ரெடி. அதோட சைட் டிஷ்ஷான சோயா 65 ரெடி. இதை நான் இப்போ லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ண போகிறேன். இது மாதிரி நான் இன்னொரு 4 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இந்த ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி மாதிரியும் இல்லாமல் புலாவ் மாதிரியும் இல்லாமல் நல்லாயிருக்கும். ரெண்டுக்கும் நடுவுலன்னு சொல்லலாம் இந்த ரைஸ் வெரைட்டி. இந்த பன்னீர் ரைஸு. இப்போ சோயா 65 எடுத்து பேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆற வச்சு பேக் பண்ணுங்கள், இல்லாட்டி நீத்து போயிடும், கெட்டு போயிடும் சாப்பிட்றதுக்குள்ளே மத்தியானம். டேஸ்டியான பன்னீர் ரைஸ் வித் சோயா சங்க் 65 ரெடி ஆகிடுது. இது வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் ரைஸ் சீரீஸோட கடைசி மெனு, 5th மெனு. இதுக்கு முன்னாடி ஒரு 4 மெனு போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் தெரியறதுக்காக. அடுத்து இதே மாதிரி ஒரு சீரீஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். நெக்ஸ்ட்டும் கண்டிப்பாக ஒரு சீரீஸ் தான் போடலான் இருக்கேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் பாகிரதி.